يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவனது ஸலவாத்தும் சலாமும் எம் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் மறுமை நாள் வரைக்கும் சத்திய மார்க்கத்தை அதன் தூய வழியிலே பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வினுடைய புனிதமிகு கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய அவனுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, பெரியவர்களே, சிறார்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதிலும் அவர்களுடைய விளக்கல்களை, எச்சரிக்கைகளை முற்றுமுழுதாய் தவிர்ந்து வாழ்வதிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளும்படி என்னையும் உங்களையும் இறையச்சத்தை கொண்டு உபதேசம் செய்தவனாக இன்றைய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய நாளில் போதை வஸ்து பாவனையும் அதனுடைய விபரீதங்களும் அது தொடர்பில் மீது இருக்கக்கூடிய கடமைகளும் என்ற ஒரு தலைப்பு பரவலாக போடப்பட்டிருக்கிறது. உண்மையில் இன்றைய சர்வதேச ரீதியிலும் எங்களுடைய உள்ளூர் ரீதியிலும் மிக பெரும் சவாலாக சமூகத்திற்கு முன்னால் நிற்கக்கூடியது இந்த போதை பாவனையிலிருந்து எமது சமூகத்தை, எமது வாலிபர்களை, இளைஞர்களை, எதிர்கால சந்ததியினர் நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என்பதாகும். இன்று உங்களுக்கு தெரியும், உலக அளவில் பல்வேறுபட்ட திட்டங்களும் சட்டங்களும் தீட்டப்பட்டு இந்த போதை பாவனையை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அது எமது நாட்டிலும் அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடரிலேதான் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த போதை பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற சட்டங்களை பேசுபொருளாக ஆக்கியிருந்தார்கள். அந்த அளவுக்கு மிகவும் விஸ்வரூபம் எடுக்கப்பட்ட காலப்பகுதியாக அந்த காலப்பகுதி காணப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை மிக வேகமாக பரவி நாமெல்லாம் எதிர்பாராத விதத்தில் எங்களுடைய கனவுக்கு எட்டியது போன்று எங்களுடைய கைகளுக்குள்ளும் கால்களுக்குள்ளும் எங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அயலவர்கள் என்று அனைவராலும் பயன்படுத்தப்படும் அளவுக்கு மிக வேகமாக போதை பாவனை அதிகரித்திருப்பதை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு அதற்கு முன்பிருந்த காலத்தை விட சுமார் 250 மடங்கு அளவு, விகிதம் அளவு அது பாவனையிலும் விற்பனையிலும் அதிகரித்தது என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. எனவே இவ்வகையில் மிக பரவலாக்கப்பட்டிருக்கிற இந்த போதை பாவனையில் இருந்து எம்மையும்
எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளையும் சந்ததியினரையும் காத்துக்கொள்வது சமூகமாகிய எங்கள் மீதான கட்டாய கடமையாக மிக பெரும் பொறுப்பாக இருக்கிறது என்பதனை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். போதை என்பது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான சொற்களாலும் மிக அழகான விசாலமான அர்த்தமுடையதாகவும் ஒரு நபிமொழியை கூறுகிறார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துகிறதோ அதுவெல்லாம் ஹராமாகும், விளக்கப்பட்டது ஆகும். ஒரு நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பழத்திலே இருந்து எடுக்கப்படுகிற சாறு பற்றி கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மதுவை ஏற்படுத்தும் விதமாக பழத்திலே இருந்து திராட்சையிலே இருந்து எடுக்கப்படுகிற அந்த பானம் அது ஹம்ரு ஆகும். ஹம்ரு என்றால் மதுவாகும், அது தடை செய்யப்பட்டது ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு நபிமொழியிலே கூறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, என்னவெல்லாம் மதுவை ஏற்படுத்துகிறதோ, எங்களுடைய மதியை மழுங்கடிக்க செய்கிறதோ, புத்தியை இல்லாமலாக்க செய்கிறதோ, ஒரு துளி அளவேனும் எங்களை மயக்கி விடுகிறதோ, அவைகள் மதுபானம் அல்லது போதைப் பொருள் என்பதனை நாங்கள் இந்த நபிமொழிகளின் ஊடாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இன்னும் ஒரு நபிமொழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எதுவெல்லாம் அதிகமாக உட்கொண்டால் மயக்கத்தை, ஒரு விதமான எங்களுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதோ ஃபகலீலுஹு ஹராம், அதிலே இருந்து சொற்பமான அளவை நாங்கள் உட்கொள்வதாக இருந்தாலும் ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இன்று எங்களுடைய சமூகத்தவர்கள் மத்தியிலே பயன்படுத்தப்படுகிற ஐஸ் என்ற மிக கொடிய போதைப் பொருளாக இருக்கலாம், அல்லது ஹெரோயின், நீல ஐஸ், அல்லது அது போன்ற இன்று பொதுவாக மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய மிக அதிதீவிரமாக போதையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் இருக்கலாம். எங்களுடைய தாய்மார்கள் பொழுதுபோக்குக்காக, எங்களுடைய முதியவர்கள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய புகையிலையாக கூட இருக்கலாம், அல்லது புகையிலை சார்ந்த கலவையாக கூட இருக்கலாம். எல்லாமே மதுவை சார்ந்தது, மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு பீடி பயன்படுத்தினாலும் அதுவும் ஒரு போதையை உட்கொள்வதாகத்தான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே எம்மில் அதிகமானவர்கள் இதனை செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னர் வயதானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று விட்டுவிட்டார்கள் சர்வ சாதாரணமாக. ஆனால் இன்றைய புள்ளி விவர கணக்கின்படி 50% அதிகமானவர்கள் இந்த போதையை பயன்படுத்துபவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இலங்கையில் என்று ஒரு குறிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிலும் 18% உயர்தரத்தில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ற அதிர்ச்சிகர தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்கு பார்த்தாலும் போதை எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. திரும்புகிற திசையெல்லாம் போதை எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளை அதில் அகப்பட்டு விடுவானோ, எங்களுடைய சகோதரன் அதில் அகப்பட்டு விடுவானோ, எங்களுடைய உறவினர் அதில் பாதிக்கப்பட்டு விடுவாரோ என்று அஞ்சுகிற அளவுக்கு இன்று போதை மிக பரவலாக்கப்பட்ட ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது. எனவே இந்த நிலையில் இருந்து எங்களுடைய வீட்டையும், எங்களுடைய பிரதேசத்தையும், எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாப்பது என்பது முஸ்லிமாகிய ஒவ்வொருவரின் மீதான அத்தியாவசிய கடமையாக இருக்கிறது என்பதனை ஆரம்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதைக்கு மிக பிரபலமான தூண்டுதல்கள் என்னவாக இருக்கின்றன என்று பார்க்கிற பொழுது, ஆரம்பத்திலே ஒருவருக்கு தூண்டுதல் பெரும்பாலும் எங்கிருந்து ஏற்படுகிறது என்றால் அவருடைய வீட்டு சூழலில் இருந்து ஏற்படுவதாக எல்லா விதமான ஆய்வாளர்களும் ஒட்டுமொத்த நிலையில் கருத்துரைக்கிறார்கள். தன்னுடைய தந்தை போதைக்கு அடிமையானவராக இருந்தால்,
தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் அதை பார்த்து அந்த வீட்டிலே இருக்கிற சிறு பிள்ளைகள் ஆரம்பத்தில் பழகுகின்றார்கள். எனவே முதலாவதாக தன்னுடைய தந்தையிடம் இருந்து பிள்ளை பழகுகிறார், தன்னுடைய தாய் மாமாவிடம் இருந்து மருமகன் பழகுகிறார், தன்னுடைய சகோதரனிடம் இருந்து இளைய சகோதரன் பழகுகிறார் என்று வீட்டு சூழல் போதையை விட்டும் தூரமாகாது போதையோடு இருக்கக்கூடிய சூழலாக அது இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையை அந்த போதை பாவனையில் இருந்து தடுப்பது மிகச் சிரமமான காரியமாக அந்த குடும்பத்திற்கு மாறிவிடுகிறது. எனவேதான் ஒரு தாப்பன் போதை பழக்கத்துக்கு அடிமை என்றால் பிள்ளையும் அதே மாதிரி மாறுகிற ஒரு சூழல் அதிகமாக இருப்பதை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. அதுபோல இரண்டாவது நிலை கூடா நட்பு என்று அடையாளப்படுத்துகிறார். தெரிந்த தெரியாத மோசமான பழக்க வழக்கத்தை உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் இந்த போதைக்கு அடிமையாகிற ஒன்றுக்கு தூண்டுதலாக அமைகிறது என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் விசேடமாக இதிலே குடும்ப தலைவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளை யாருடன் பழகுகிறார், எங்களுடைய பிள்ளை அவனோடு வயதொத்தவரோடு பழகுகிறானா, அவனை விட வயதில் அதிகமானவரோடு பழகுகிறானா, ஏன் அதிகமாக இந்த நபரை இவன் சந்திக்கிறார், இவனிடம் இருந்து என்ன நன்மை என்னுடைய பிள்ளைக்கு இருக்கிறது, மார்க்க ரீதியிலான நன்னடத்தையை அவன் புகட்டுவதற்கு போதுமானவனாக இருக்கிறானா, அல்லது நல்ல பழக்க வழக்கங்கள் அல்லது கல்வி நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறானா, அல்லது குடும்ப அந்தஸ்தில் ஒரு கல்வி நிலையில் உயர்ந்த குடும்ப அந்தஸ்தில் இருக்கிறவனாக இருக்கிறானா, ஏன் என்னுடைய பிள்ளை இவனோடு சேர வேண்டும் என்ற அந்த கவனிப்பு ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்புகள் பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய மேய்ப்புகளிலே மிக பிரதானமானது, மிக முதன்மையானது உங்களுடைய குழந்தைகள். அது உங்களுடைய அமானிதம். இந்த சமூகத்திற்காக அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் எவ்விதமான அப்பழுக்கும் இல்லாமல் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக உங்களுக்கு ஹிபத்து செய்தானோ, நன்கொடையாக வழங்கினானோ, அதே போன்று அவனை வளர்த்து ஆளாக்கி இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவனாக ஒப்படைப்பது என்பது உங்களுடைய தார்மீக பொறுப்பாக இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு பெற்றோர்களும் கட்டாயம் உன்னித்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக எங்களுடைய பிள்ளை கூடா நட்பு கொண்டு மோசமான பாவனைக்கு ஆளாகுகிறானா, அல்லது சிறந்த நண்பர்களை தெரிவு செய்து அவன் சிறந்த அளவில் பண்பாடுகளில் நல்லொழுக்கத்தில் கல்வியில் மேலோங்கி செல்கிறானா என்பதனை ஒவ்வொரு வினாடியும் கவனிக்க வேண்டிய கடமை எம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எது இந்த குழந்தையை, எது இந்த சமூக நபரை போதை பாவனைக்கு தூண்டுகிறது என்றால் மட்டற்ற சுதந்திரம், பொருளாதார வளம். பெற்றோர்களிடத்தில் பொருளாதாரம் தாராளமாக இருந்து மட்டற்ற சுதந்திரம், எவ்விதமான வரையறைகளும் இல்லாது அவன் விடப்படுகிறான் என்றால் அவன் விரும்பியபடி வாழ்வதற்கு முயற்சிக்கிறார், விரும்பிய விதத்தில் வாழ்வதற்கு எத்தனிக்கிறார். எனவே ஏனையவர்கள் பயன்படுத்துகிற போதை பாவனைகளையும் தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து அதில் அடிமைப்படக்கூடிய அதிகமான காரணம் அதிலே இருப்பதனை, அல்லது அதிகமான வாய்ப்புகள் அதிலே இருப்பதனை சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரஜையாக எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதுபோல இந்த மீடியாக்களினுடைய பிரச்சாரங்களின் மூலமாகவும் ஒரு சமூக பிரஜை இந்த மது போதைக்கு அடிமையாகுவதை, தூண்டப்படுவதை நாங்கள் சாதாரணமாக பார்க்க முடியுமாக இருக்கிறது. இன்று மீடியாக்களிலே மிகவும் பிரதானமாக எங்களுடைய வீடுகளை ஆட்கொண்டிருப்பது என்னவென்றால் சினிமா, தொடர் நாடகங்கள், அது போன்ற காட்சி அமைக்கப்பட்ட விஷயங்களைத்தான் அதிகமாக இது போதிக்கப்படுகிறது.
அதிலே அங்கு காதல் தோல்வி என்றாலும் மதுவை அருந்தக்கூடிய காட்சி காண்பிக்கப்படுகிறது. குடும்ப தகராறு என்றால், கணவன் மனைவிக்கு இடையிலே குழப்பம் என்றால், பிரச்சனை என்றால், மன வருத்தம் என்றால் உடனடியாக மதுவை பாவிக்கக்கூடிய ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. அதுபோல வாழ்வில் நினைத்ததை வெற்றி கொள்ள முடியாத அளவு தோல்வி ஏற்பட்டு விட்டால் அப்போதும் மதுவை நாடுகிற ஒரு காட்சி வைக்கப்படுகிறது. எனவே இவைகளெல்லாம் அறிந்தும் அறியாமலும் எங்களுடைய வீட்டு குழந்தைகளையும் தூண்டிக் கொண்டிருக்கின்றன என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காட்சிகளில் காண்பிக்கப்படுவது போன்று நாமும் எங்களை மாற்றிக்கொண்டால் தான் நல்லது, அல்லது அதிலே நல்லது இருக்கிறது, எமக்கான தீர்வு இருக்கிறது என்று இந்த ஒவ்வொரு மனிதனும் நினைக்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலை தோன்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல வேலை இல்லாத திண்டாட்டத்தின் போதும் நண்பர்களோடு சேர்ந்து, வேலை இல்லாத நண்பர்களோடு சேர்ந்து இவ்வகையிலான பழக்கத்தை பயன்படுத்துவதற்கு எத்தனிக்கக்கூடிய அதிகமானவர்களை சமூகத்திலே எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அதுபோல நாம் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்பதனால் ஏற்படக்கூடிய விரக்தி, மனச்சோர்வு, ஒன்று அது கல்வியிலாக இருக்கலாம், அல்லது தான் நினைத்த அடைவாக இருக்கலாம், அல்லது தான் ஆசைப்பட்ட ஒன்றை அடைந்து கொள்ள முடியாத நிலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சக நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு, மன விரிசல், இருவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அல்லது பலருக்கு இடையில் ஏற்பட்ட மன முரண்பாடுகள் காரணமாக கூட ஒவ்வொரு சாராரும் இவ்வாறான இந்த மது போதைக்கு அடிமையாக கூடிய காட்சிகள் சினிமாவிலே காண்பிக்கப்படுகிற பொழுது, தொடர் நாடகங்களிலே காண்பிக்கப்படுகிற பொழுது, மீடியாக்களிலே காண்பிக்கப்படுகிற பொழுது உடனடியாக அவ்வாறு நாங்களும் செய்தால் எங்களுக்கும் அது ஆறுதலாக இருக்கும், அல்லது அது ஒரு நாகரிகமாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் என்று பிழையான நம்பிக்கை கொண்டு அதிகமானவர்கள் இதற்கு ஆட்கொள்ளப்படுவதை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. இதற்கான அதிகமான காரணங்களில் மிக பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த மீடியா தான். இதிலே நான் அடையாளப்படுத்தப்பட்ட இந்த அம்சங்களில் அவைகளை மேற்கொள்கிற பொழுது, அவைகள் அந்த காரணங்கள் ஏற்படுகிற பொழுது அவைகளை ஒரு ஃபேஷனாக மற்றவர்கள் பார்த்தால் தன்னை ஒரு அதிதீவிர கவலைக்குட்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான் என்று மற்றவர்கள் சிலாகித்து பேசுவார்கள், அல்லது தானும் ஒரு வகையிலான லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு மேலோட்டமான ஒரு பொருளாதார வளம் படைத்த செல்வந்தன் வாழுகிற வாழ்க்கை வாழக்கூடியவனாக பார்ப்பவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த மதுவுக்கு அடிமையாக கூடிய நிலைகளை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களின் அருமை சகோதரர்களே, மது பாவனை இருக்கிறது, அது எவ்வளவு தூரம் எங்களுடைய குடும்பங்களிலே பாதிப்பு செலுத்தும், அல்லது அதனை பயன்படுத்துகிற தனி மனிதனில் பாதிப்பை செலுத்தும், அல்லது அந்த வீட்டில் அல்லது அவருடைய பிள்ளைகளில் அல்லது அவரிடம் தங்கி வாழுகிற அந்த பிள்ளைகளில் எவ்வளவு தூரம் அது பாதிப்பு செலுத்தும் என்பதனை நாங்கள் சர்வ சாதாரணமாக இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மிக மோசமாக வறுமையால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் அதிகம் போதைக்கு அடிமைப்பட்ட குடும்ப தலைவர்களை கொண்ட குடும்பங்கள் தான் இன்று வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய புள்ளி விபரம் ஏற்கனவே நான் சொன்னதனுடைய தொடர்ச்சியில் சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு மது பாவனைக்கு அடிமையானவர்கள் சுமார் 950 ரூபாவில் இருந்து 1000 ரூபாய் வரையிலான ரூபாய்களை இதற்காக செலவு செய்கிறார்கள். எங்களுடைய தலைநகரிலே கொழும்பிலே மொத்தமாக 71% இவ்வாறு நாளாந்தம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலே 20% பெண்களும் இருக்கிறார்கள் மொத்தமாக. எனவே இவ்வளவு தூரம் பெரியதோர் பணச்செலவு அதற்கு தேவைப்படுகிறது என்றால் நிச்சயமாக நாளாந்தம் கூலி வேலை செய்கிறவர்கள் அல்லது இலங்கையிலே ஒரு சாமானியர்களாக வாழக்கூடிய
நடுநிலையிலே வாழக்கூடியவர்களுடைய பொருளாதாரத்தில் பாரிய அளவு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அவர்களுடைய உணவு வசதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய மதுப்பாவனை தவிர்ந்து வரக்கூடிய பணம் நிச்சயமாக போதாமையாக இருக்கும். அவருடைய பிள்ளைகளினுடைய ஆடை செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என்று அடிப்படை வசதிகளுக்கான செலவுகளை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு திண்டாடக்கூடிய குடும்பமாக அவ்வகையிலான குடும்பம் இருக்கும். இன்று 50% அதிகமான குடும்பங்கள் அவ்வாறுதான் பொதுவாக இலங்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்கோ நடக்கிறது, எப்போதோ நடந்தது, ஏதோ ஒரு நாட்டில் நடந்தது, ஏதோ ஒரு மாகாணம், ஏதோ ஒரு மாவட்டத்தில் என்று பார்த்து கொண்டிருந்த நாம் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. ஒரு காலத்தில் அவர்கள் பயப்பட்டு இந்த சமூகத்திற்காக பயப்பட்டு செய்தார்கள், ஒளிந்திருந்து செய்தார்கள். இன்று சாதாரணமாகிவிட்டது. என்னை கேட்பதற்கு நீ யார் என்று பிள்ளை பெற்ற தகப்பனை பார்த்து கேட்கிற அளவுக்கு இன்றைய நிலை மிக மோசமாக மாறி இருக்கிறது. பள்ளி வாயல்களுடைய நிர்வாகம் அல்லது சமூக நிறுவனங்களினுடைய நிர்வாகம் இவ்வகையிலான செயற்பாடுகளோடு தொடர்பு படக்கூடிய, குறிப்பாக விற்பனை செய்பவர்கள் அதனை பயன்படுத்துவதற்காக 5ஐ வாங்கி 4ஐ விற்பனை செய்துவிட்டு 1ஐ உட்கொள்ளக்கூடியவர்கள் என்றெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களிடம் சென்று உபதேசம் செய்தால் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி ஏசி தூசிக்கக்கூடியவர்களாக இன்று மிக பிரபல்யமாக சர்வசாதாரணமாக இந்த பாவனையாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மலிந்து காணக்கூடிய ஒரு அம்சமாக இது இருக்கிறது. இரண்டாவதாக, அவருடைய உடல் அளவிலும் மனதளவிலும் உளவியல் ரீதியிலும் அவருக்கு பெரிய அளவிலான பாதிப்பை இந்த போதை பாவனை தொடர்ச்சி ஏற்படுத்துகிறது என்பதனை சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம். என்று மரணித்த சிலருடைய ஜனாசாக்களை பார்க்கிற பொழுது கவலை வருகிறது. எவ்வளவு அழகான தோற்றம், எவ்வளவு கம்பீரமான தோற்றம், எப்படி இருந்தவர் இவருடைய தோற்றம் ஏன் இப்படி மாறியது என்று கவலைப்படுகிறோம். நடமாடுகிற ஒரு சிலரை பார்க்கிறோம், அவர்களுடைய உடல் தோற்றம், அவர்களுடைய சுகாதார மாற்றம் என்பவைகளை பார்க்கிற பொழுது மிகவும் கவலையான விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் கேள்விப்படுவோம், கொழும்புக்கு சென்றால் கவனமாக இருக்க வேண்டும், வீதியோரங்களில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் குடுக்காரர்கள், அவர்களிலே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய குடும்பத்தவர்கள் புத்திமதி சொல்லி தருவார்கள். இன்று எங்களுடைய பிரதேசத்தில் அதை பார்க்கிறோம். இவரா அவர் என்று கேட்கிற அளவுக்கு தோற்ற மாற்றம், உருவ மாற்றம் ஏற்பட்டு போயிருக்கிறது என்றால் இந்த மோசமான குடிப்பழக்கம், இந்த மோசமான போதை பாவனை என்பதனை நானும் நீங்களும் மிக மிக அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய குடும்ப நிலையை யாராவது தேடி பார்த்ததுண்டா? யாராவது பார்த்ததுண்டா? அவருடைய மனைவியினுடைய நிலை ஒன்றில் முறையற்ற திருமணம் அல்லது முறையற்ற ஆடவர்களுடன் தொடர்பு அல்லது வேறு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று வீதி வீதியாக யாசகம் கேட்கிற நிலை. அவருடைய பிள்ளை படிப்பு செலவிற்கு எதுவும் இல்லை, காண்பவர்களிடம் கையெழுந்த வேண்டிய நிலை, உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, இருப்பதற்கு எதுவும் இல்லை, கடைசியில் அவரும் இல்லை என்ற மிக மோசமான நிலையில் பொருளாதார பாதிப்பும் குடும்ப ரீதியிலான பாதிப்பும் ஏற்பட்டு போயிருப்பதை பார்க்கிறோம். இது தவிர போதை பாவனையினால் ஏற்படக்கூடிய உடல் நோயில் மிக பிரதானமானது மாரடைப்பு நோய். அதுபோல இன்னும் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நோய். இது இந்த வெற்றிலை புகையிலை பாக்கு போடக்கூடியவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களில் அதிகமானவர்கள் புற்றுநோயினால், வாய்ப்புற்று நோயினால் சாதாரணமாக எங்களுடைய பிரதேசத்தில் மரணித்து போகிறார்கள். எங்களுடைய மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய புற்றுநோய் தடுப்பு பிரிவுக்கு சென்று பார்த்தால் தெரியும், நாங்கள் அறிந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நாங்கள் அறியாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிலே வாய்ப்புற்று நோய் வந்தவர்கள் அதிகமானவர்கள் இந்த போதையிலே ஆக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய புகையிலையினால் ஏற்பட்டது என்பதனை நாங்களும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதனை பயன்படுத்தக்கூடியவர்களும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனவே என்னுடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய, என்னுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய, என்னுடைய ஆரோக்கியத்தை சீரழிக்கக்கூடிய
இந்த குடிப்பழக்கம் அல்லது போதை பொருள் பாவனை என்பது தேவையா என்பதனை ஒவ்வொருவரும் சிந்தித்தாக வேண்டிய மிக அந்திம காலப்பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கலாம், என்னுடைய வீட்டில் இது இடம்பெறவில்லை, என்னுடைய பக்கத்தில் இது இல்லை, என்னுடைய ஊரில் இல்லை, குறித்த அந்த பிரதேசத்தில் தான் இருக்கிறது, குறித்த இந்த பிரதேசத்தில் தான் இருக்கிறது, அது அப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது போலதான் ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு திசை என்று பேசிக் கொண்டிருந்தோம். இன்று எங்களுடைய பிரதேசம் இன்று செவ்விந்தியர்கள் வாழக்கூடிய மெக்சிகோ, கியூபா போன்ற நாடுகளை விட மிக மோசமான நிலைக்கு போதை பாவனையை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை கொண்ட பிரதேசமாக எங்களுடைய பிரதேசம் மாறி வருகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, மிகவும் மனவேதனையான விஷயம் என்னவென்றால் மாணவர்களை கூட இது விட்டு வைக்கவில்லை. இன்று பாடசாலையிலே கல்வி பயிலக்கூடிய, மிக சாதாரணமாக தரம் 9 கல்வி பயிலக்கூடிய, தரம் 10 கல்வி பயிலக்கூடிய, சாதாரண தரம் உயர்தரத்திலே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கூட இந்த போதை தரக்கூடிய மாத்திரைகளை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவதை பார்க்க முடியுமாக இருக்கிறது. அண்மையில் இடம்பெற்ற ஒரு சமூக கலந்துரையாடலிலே தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து, சுமார் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாடசாலையில் 14 வயது மாணவர்கள் 70 பேர் இவ்வகையிலான மாத்திரைகளை ரகசியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருப்பதாக சொல்லுகிற பொழுது எங்களுடைய குழந்தைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சொந்தங்களே, இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய மிகப்பெரியதோர் வைரஸ், மிகப்பெரியதோர் நோய் இந்த போதை பாவனை. இதிலே இருந்து எம்மையும் காத்துக்கொள்ள வேண்டும், எங்களுடைய வீட்டையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பிரதேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அவ்வகையிலான மிக கொடிய மோசமான பழக்க வழக்கத்தில் இருந்து எங்களையும் எங்களுடைய பிரதேசத்தையும் பாதுகாப்போம். அதற்காக அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். இது தவிர இந்த போதை பாவனையினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களிலே மிகவும் முதன்மையாக இருக்கக்கூடிய இன்னும் ஒன்றுதான் இந்த சாலை விபத்து. சாலை விபத்தை ஏற்படுத்துபவர்களில் அதிகமான சாரதிகள் இந்த போதை பாவனைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் என்பதனை அடிக்கடி விழிப்பூட்டல் செய்யப்படுகிறது. எனவே அவர் மட்டும் அவருடைய உயிரை மாய்த்துக் கொள்வதில்லை, மாறாக வீதியிலே செல்லக்கூடிய ஒரு குடும்ப தலைவனை, வீதியிலே செல்லக்கூடிய ஒரு ஒற்றை ஆண்மகனை, அல்லது வீதியிலே நடமாடக்கூடிய குழந்தைகளை, அல்லது வீதியிலே நடமாடக்கூடிய பெண்களை, வயோதிபர்களை என்று அனைவரையும் கொலை செய்யக்கூடிய விபத்துகளை ஏற்படுத்துகிற மிக மோசமான இந்த போதை பாவனை பழக்க வழக்கத்தால் சாரதிகள் இவர் மோசமான நிலையிலே இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிக கொடிய குற்றம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுபோல இதனால் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களும் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன இந்த பாவத்தை செய்வதற்கு எது தூண்டியது என்றால், அவர்கள் சரியான மனநிலையில் இல்லை, அவர்களுடைய புத்தி பேதலித்திருந்ததன் காரணத்தினால் இதை செய்தால் குற்றமா அல்லது குற்றம் இல்லையா என்பது தெரியாத காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய நிறைய அம்சங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்று வரக்கூடிய செய்திகளிலே மிக மோசமான இந்த ரேப்பிங் கேசுகள், கற்பழிப்பு கேசுகளை எடுத்து பார்த்தால் இலங்கையிலும் கூட அது ஏன் இடம்பெற்றிருக்கிறது என்றால், முடிவில் அவர் போதைக்கு அடிமையானவர், போதை தலைக்கேறியதன் காரணத்தினால் தான் இவ்வாறு நடந்து கொண்டார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதுபோல அதிகமான சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் வாழ்வெட்டுகளுக்கும் கொலைகளுக்கும் காரணமாக மிக பிரதானமாக இந்த போதைக்கு அடிமையாகுதல் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நாம் எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனவே இவ்வகையில் பல்வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, என்னையும் என்னுடைய சூழலில் இருக்கக்கூடியவர்களையும் புனிதர்கள்
என்பது மிக மோசமான விளைவு என்பதனை, மிக மோசமான குற்றம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அவ்வாறான மோசமான பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களையும் காத்து எங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பிலே, கடமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த போதை தொடர்பிலே பல்வேறுபட்ட இடங்களில் இது தொடர்பிலான விழிப்புற்றல்களை செய்கிறார், மக்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறார். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இந்த புனித தீனுல் இஸ்லாம் அறிவிக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகியாக வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அப்போது இருந்த அவர்கள் அதிகமாக இந்த போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே ஒரு சாதாரணமான ஒரு அம்சமாகவே அது இருந்தது. ஆன போதிலும் அல்லாஹு தஆலா 4 தடவைகளில் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்கிறார். முதலாவது தடவை திருமறை குர்ஆனிலே இந்த மதுவை பற்றி சொல்கிற பொழுது அதிலே இருக்கக்கூடிய பாவங்களுக்கு ஒரு பண்பை வைத்து சொல்லுகிறார், மோசமான. அதே போல நன்மையை சொல்லுகிற பொழுது நன்மையும் இருக்கிறது, அதாவது விற்பனை செய்தல், அதனால் லாபம் ஈட்டுதல் என்ற ஒரு நன்மையும் இருப்பதாக ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா மிக சுலபமாக இந்த போதை பாவனை என்பது ஒரு குற்றம் என்பதனை உணர்த்துகிறார். அதுபோல இரண்டாவது தடவையாக அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதிலே இருக்கக்கூடிய பாவம் என்பது, தீமை என்பது மிக பெரியது என்பதனை இந்த மக்களுக்கு கூறுவீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவது தடவையாக கட்டளை பிறப்பிக்கிறார். மூன்றாவது தடவையாக நீங்கள் மது அருந்திய நிலையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நான்காவது கட்டமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான், விசுவாசிகளே, இந்த மதுப்பாவனை, சூதாட்டம், அது போன்று விக்கிரக வணக்கங்கள், அதே போன்று அம்பறிந்து பார்த்து குறி சொல்லுதல் போன்ற காரியங்கள் அனைத்தும் ஷைத்தானின் செயற்பாடுகளில் இருந்து உள்ளதாகும். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டதும் அந்த நபி தோழர்கள் அவர்களிடம் இருந்த விற்பனைக்கோ பயன்படுத்துவதற்கோ வேறு பிரதேசங்களுக்கு இனாமாக அனுப்பி வைப்பதற்கோ என்றிருந்த அத்தனை மதுபான கேன்களையும் கள்ளன்களையும் அப்படியே கொட்டி வீசியதாக வரலாறு சொல்கிறது. அதன் பின்னர் வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள். எல்லா வசனங்களும் அப்படியே இருக்க, எல்லா நபிபோதனைகளும் அப்படியே இருக்க, எல்லாம் ஏட்டிலே இருக்க நாங்கள் அதற்கு அடிமைப்பட்டவர்களாக மாறி இருக்கிறோம். அதன் காரணத்தினால் எல்லா விதத்திலும் வீழ்ச்சி அடைந்து சென்று கொண்டிருக்கிறோம். கல்வியில் வீழ்ச்சி, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, நல்ல பழக்க வழக்கத்தில் வீழ்ச்சி, நல்ல பண்பாடுகளில் வீழ்ச்சி, கலாச்சாரத்தை காணாமலாக்கியவர்களாக இப்படி மிக மோசமான நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது மிக மோசமான நிலை. இந்த நிலையை உணர்ந்து நாங்கள் எங்களையும் எங்களுடைய சமூகத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், வல்லதீனஹும் அனில் லர்வி முஅரிதூன், அவர்கள் தீய பேச்சுக்கள், தீய செயற்பாடுகள் போன்ற எந்த விதமான பலனும் இல்லாத பேச்சுக்கள், பலனும் இல்லாத செயற்பாடுகளை எல்லாம் விட்டும் தூரமானவர்களாக, பராமுகமானவர்களாக, அவைகளை புறக்கணிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று முஃமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சிறப்பித்து கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி, ஒரு முஸ்லிமினுடைய இஸ்லாத்தின் மிக அழகு என்ன தெரியுமா? அவனுக்கு தேவையில்லாததை, அவனுக்கு பலன் இல்லாததை, அவனுக்கு தீங்கு தரக்கூடியதை விட்டு விடுவதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் எங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை தராத, எந்த விதத்திலும் எந்த இலாபத்தையும் ஈட்டி தராத, விளைவுகளை மாத்திரம் மேலும் மேலும் அடுக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான பழக்க வழக்கத்திலிருந்து எம்மையும் எங்களுடைய குடும்பத்தவர்களையும் பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுபோல அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய கரங்களை உங்களை அழிக்கக்கூடிய விதத்திலே நீங்கள் போட்டு விடாதீர்கள்.
உங்களை நீங்களே அழித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். போதைக்கு அடிமையானதன் காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அல்லது படிப்படியாக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அதுவும் ஆரம்ப காலத்திலே இருந்த போதை என்பது ஓரளவு விபரீதத்தை, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இன்று எந்த விதமான தடங்களும் இல்லாது ரகசியமாக கைமாறப்படுகிற இந்த ஐஸ் போதை, ஹெரோயின் போதை, அல்லது இந்த ப்ளூ ஐஸ் என்று சொல்லக்கூடியது, அல்லது இந்த கேரளா கஞ்சா என்று சொல்லக்கூடியது, அல்லது இந்த ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்த வேண்டிய மருந்துகளை, பானங்களை, சிறப்புகளை பயன்படுத்துவது, போதைக்காக பயன்படுத்துவது என்பது, அல்லது இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவது என்பது மிக மோசமாக ஆரோக்கியத்தை மிக மிக அதிகமாக சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. அதனை நாங்கள் கண்களின் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அப்போதிருந்த மது பாவனையாளர்கள் 60-70 வயது வரையும் வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். ஆனால் இன்றிருக்கக்கூடிய வாலிபர்கள் அவர்களுடைய 25-30 வயதிலேயே 70 வயது தோற்றத்தை பெற்ற மிக மோசமான கோலத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிக மிக விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அவைகள் இருக்கின்றன. எனவே அவைகள் எம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றன. எனவே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடிய விடயங்களிலே உங்களுடைய கரங்களை போட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்வதை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு செய்யக்கூடிய எச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில், இதன் பின்னணியில், இந்த அம்சத்திலே இருந்து, இந்த பாவனையிலே இருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முதல் கடமை யாருக்கு ஏற்படுகிறது என்றால் பெற்றோர்கள் மீது ஏற்படுகிறது. அவர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அவனுடைய பாடசாலை நேரத்திற்கு பாடசாலைக்கு செல்கிறானா, அவனுடைய மதிய நேர வகுப்புக்கு செல்வதற்கு அந்த நேரத்தில் அதற்கு செல்கிறானா, அவன் வீட்டிலே ஏனைய இரவு பொழுதில் இருக்கிறானா, அவன் எப்போது உணர்வருந்துகிறான், எப்போது அவன் தூங்குகிறான், எப்போது விழிக்கிறான் என்பவைகளிலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மனரீதியான மாற்றம் தன்னுடைய பிள்ளையில் தென்பட்டால் உடனடியாக கவனிக்க வேண்டும். அவரை அழைத்து நாங்கள் ஏன் இப்படி நடக்கிறது, என்ன நடந்தது உனக்கு என்று அதிகமாக அக்கறை கொண்டு அரவணைத்து பேச வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதுபோல இன்னும் ஒன்றுதான், அதிகமான பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் சமத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு ஏற்படுகிற மன உளைச்சல்களின் போது அவர்களை அழைத்து அவர்களோடு அன்பாக பேசி அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை தம்மால் முடியுமாக இருந்தால் தீர்த்து வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லது யார் அதனை தீர்த்து வைப்பாரோ அவரிடம் சென்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரினுடைய கடமையாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய நிறுவனம் சார் பொறுப்பு வாய்ந்தவர்கள், அல்லது அதிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள், அதை போன்ற மிக முக்கியமான ஒவ்வொருவரும் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கான பொறுப்பை தாமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னணியிலே இவ்வாறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பவர்களுக்கு இஸ்லாமிய முறைப்படியிலான நிவாரணம் வழங்குவதற்கு அல்லது உபதேசம் செய்வதற்கு, அவர்களை அந்த மோசமான பழக்க வழக்கத்தில் இருந்து பாதுகாத்து இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒவ்வொருவரும் முன்வர வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இந்த எங்களுடைய மீராவோடை ஜும்மா பள்ளிவாசல் பிராந்தியம் தழுவிய ரீதியிலே 10 பள்ளிவாயல்கள், கிட்டத்தட்ட 12 பள்ளிவாயல்களோடு அவர்கள் கலந்துரையாடி இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முன்வந்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த பள்ளிவாசல், அதே போன்று பத்ரியாவிலே இருக்கக்கூடிய பள்ளிவாயல்கள், செம்மண்ணோடை, மாவடிச்சேனை, மீரா ஓடைகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களினுடைய நிர்வாக குழுக்களில் இருந்து குறிப்பிட்ட சில சகோதரர்களையும் பிரதேசத்திலே இதற்காக பாடுபடக்கூடிய வாலிபர்களையும் இளைஞர்களையும் அழைத்து இவ்வகையிலான இந்த போதை பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிறுவனம் சார்ந்தவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். அதே போன்று நிர்வாகம், பள்ளிவாயல் நிர்வாகத்திற்கு ஏனைய வாலிபர்களும் ஏனைய கழக உறுப்பினர்களும் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்களினுடைய உறுப்பினர்களும் இவைகளுக்கு பக்கபலமாக நின்று இந்த சமூக பொறுப்பை பொறுப்பாக உணர்ந்து செயற்படக்கூடிய கடமை எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே பள்ளி
நுழைவாயிலே அதற்கான அறிவித்தல் முன்வைக்கப்படுகிற பொழுது அதிகமான வாலிபர்கள் இதிலே கலந்து கொண்டு இவ்வகையிலான முயற்சிகளுக்கு பங்கு கொள்ள வேண்டும் என்பதனை இறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த சமூகத்திலே இருந்து இவ்வகையிலான மிக மோசமான பாவனையில் இருந்து எங்களுடைய சமூகத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் இதில் இருந்து தூய்மையாக்கப்பட்டவர்களாக சுவனத்துக்கு உரித்தானவர்களாக மாற வேண்டும். அதற்கான தௌஃபீக்கையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.